தேவ பிள்ளையே, children of God, இந்த காட்டு தீ இந்தியாவிலே பற்றி பிடிக்கும் என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய சத்தத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறாங்க. God has prophesied in a mild voice that there will be wildfire in India. நம்ம இத வேதத்துல நாம் பார்ப்போமேயானால், If we look into the scripture, யாத்திராகமம் 3வது அதிகாரம் Exodus chapter 3, 2வது வசனத்துல இப்படியாய் நாம் பார்க்கிறோம். verse 2, அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். and the angel of the Lord appeared to him in a flame of fire out of the midst of a bush. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், He looked, and behold, முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் the bush was burning, அது வெந்து போகாமல் இருந்தது. yet it was not consumed. அப்பொழுது மோசே, And Moses, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? why is the bush not burned? நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். I will turn aside to see this great sight. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். When the Lord saw that he turned his eye to see, முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, God called him out of the bush, மோசே மோசே என்று கூப்பிட்டார். Moses, Moses, அவன் இதோ அடியேன் என்றான். and he said, Here I am. அதாவது அங்கே முட்செடியானது அக்கினி ஜுவாலையால் என்னது பற்றி எரிகிறதை பார்க்கிறான் மோசஸ். Moses saw that the bush is burned by a fire. இந்த அற்புத காட்சி பார்க்கும்படி கிட்டே போவதற்காக என்ன செய்கிறாரு, அவர் முயற்சி பண்ணுகிறார். He turned aside to see this great sight. அப்பொழுது அங்கே முட்செடியின் நடுவிலிருந்து தேவனுடைய சத்தத்தை மோசே கேட்டார். At that time he heard the voice of God from midst the bush, burning bush. மோசே மோசே என்கிற ஒரு சத்தத்தை. Moses, Moses, a mild voice. தேவ பிள்ளையே, Children of God, இந்திய தேசத்திலே in India, காட்டு தீ பற்றி பிடிக்க கூடாது. the wildfire should not occur. காட்டு தீ பற்றி பிடிக்குமே ஆனால் எப்படி நாம் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலோ எப்படி நாம் பார்த்தோமோ, இந்திய தேசத்திலே காட்டு தீ பற்றி பிடிக்க கூடாது. There should not be wildfire in India. நாம் காட்டு தீ இந்திய தேசத்திலே பற்றி பிடிக்குமே ஆனால் If wildfire occurs in India, அது நமக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வரும். it will bring destruction and loss of wealth for us. உயிரிழப்புகளை கொண்டு வரும். It will bring loss of death. சேதங்களை கொண்டு வரும். It will bring imminent disaster. இது அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே தெற்கு கலிபோர்னியாலேயும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் இஸ்ரேல் தேசத்திலே நாம் பார்த்த சேதங்களை. We witnessed the same wildfire in the United States of America, South California, Los Angeles, and in the land of Israel also. நம்முடைய தேசத்திலே காட்டு தீ பற்றி பிடிக்க கூடாது. This wildfire should not occur in India, our land. அதற்கு மாறாக Instead of that, ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. a verse says, லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Luke chapter 12 verse 49 says, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், I came to cast fire on the earth, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். and would that it have already kindled. தேவ பிள்ளையே, Children of God, பூமியிலே அவர் அக்கினியை போட வந்தாரு. he came to cast fire on the earth. தேவன் சொன்னாங்க, God said, 2015ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி in the year 2015, January 5th, தேசத்திலே அழிவு வராதபடிக்கு ஜெபி, pray for that there should be no destruction on the land. தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபி. Pray for the revival of your nation. நம்முடைய தேசத்திலே காட்டு தீ பற்றி பிடிக்க கூடாது. In our nation there should be no wildfire. அதனாலே அழிவு நாச நட்டங்கள் வரும். And we should not see any loss due to that. ஆனா அதற்கு மாறாக Instead of this, நம்முடைய தேசத்திலே எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்க in வேண்டும். our nation there should be revival fire. மோசே அந்த முச்செடியிலே போய் பார்த்த பொழுது When Moses went and saw in the burning bush, அங்கே அந்த செடியானது செடியிலே அக்கினி பற்றி பிடித்துக் கொண்டிருந்தது. the bush was burning. அது எரிந்து சாம்பலாகாமல் இருந்தது. The bush did not turn to ashes. அங்கே மோசே மோசே என்கிற சத்தம் கேட்டது. From there he heard this voice, Moses, Moses. தேவ பிள்ளையை எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் தெற்கு கலிபோர்னியா
இஸ்ரேல் தேசத்திலே காட்டுத்தீ பற்றி பிடித்து அதை முற்றிலும் எவ்வளவோ சேதாரங்களை கொண்டு வந்ததோ அதே போல இந்திய தேசத்திலே ஒரு எழுப்புதல் அக்கினி தான் பற்றி பிடிக்க வேண்டுமே ஒழிய காட்டுத்தீ பற்றி பிடிக்க கூடாது. We know that in Los Angeles, in South California, the United States of America and the land of Israel, there was wildfire which brought great destruction and destroyed the land and burnt it into ashes. But in our land nation, there should not be such wildfire, but the revival fire should catch up. நாம் இன்னொரு பகுதியிலே யாத்ராகமம் 19வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலிருந்து இப்படியாக வாசிக்கிறோம். In Exodus chapter 19, we read, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் Lord, he came upon Mount Sinai. அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. It was filled with smoke. அந்த புகை சூளையின் புகையைப் போல் எழும்பிற்று. And it was wrapped in smoke. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. And the whole mountain trembled greatly. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. And as the sound of trumpet grew louder and louder, மோசே பேசினான். Moses spoke. தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். And God answered him in thunder. தேவ பிள்ளையே, Children of God, இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே காட்டு தீ பற்றி பிடிக்க கூடாது, எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க வேண்டும். but we must understand that there should be no wildfire on the land of India, but there shall be revival fire in the land of India. தேவன் விரும்புகிறது தேசத்திலே எழுப்புதல் தீயையே. God is expecting a revival fire on this nation. ஆனால் இந்திய தேசத்திலே காட்டு தீ பற்றி பிடிக்கும் என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. God has revealed in a mild voice that there will be wildfire in India.